வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி திரும்ப ஒரு ரூட்டு கிளம்புறோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கிளம்பியிருப்போமா, 4 மாதத்துக்கிட்ட ஆச்சு. மைசூர் போனோம். இப்போ வந்துட்டு காட்பாடி வரைக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சேம் நானும் ஃப்ரெண்டு முத்துக்குமாரும். இப்போ காலையில் 3:30 மணி ஆயிடுச்சு. போன இடம் போகும்போது நம்ம இதில் C10 1 டன்னில் போனோம், சிடி 1 டன்னு. இப்போ வந்து நம்ம புது வண்டி 10 நாள் தான் அது எடுத்து ராய் எக்ஸு ராய் ஜெட்டார் 125ல் போகிறோம். இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. இப்போ வண்டி எடுத்து 10 நாள் தான் ஆகுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 357 வரைக்கும் ஓடி இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸே முடியலை, 357 தான் ஓடி இருக்குது. எப்படி ஒரு 402 கிலோமீட்ரு கூகுளில் காட்டுது. குறைஞ்சது 450 கிலோமீட்டர் ஆயிரம் நம்ம போய் சேர. போயிட்டு இருக்கும்போதே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வண்டியை பற்றியும் போகும்போது அப்படியே சொல்லிட்டு போவோம். ஓகே, பை. நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு. 357 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம போகும்போது எவ்வளோ என்னன்றதை பார்த்துக்குவோம். டோட்டல் லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணிக்குவோம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றத. ஒரே இருட்டாத்தான் இருக்குது. நான் அடுத்து போக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் வரும், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மதுரை டு நத்தம் மேம்பாலத்தில் போயிட்டு இருக்குது. இது கொஞ்சம் லைட்டு வெளிச்சமாக இருக்கவும் ஆன் பண்ணிட்டேன். இந்த மேம்பாலம் வந்து டோட்டல் 9 கிலோமீட்டரு. டிராஃபிக் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நோ டிராஃபிக். இப்படியே நத்த வரைக்கும் போட்டுருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். பாதி தூரம் தான் போட்டாங்க. நத்தத்துக்கு இங்கேருந்து 40 கிலோமீட்டர் கிட்ட வரும், 35 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இது நத்தத்து வழியாக போகிறது வந்து மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து அப்படியே மேலூர் போயிட்டு போகும்ல. இது மேலூர்லாம் போகாது. இது நத்த வழியாக போய் மேலூர்லாம் தாண்டி அங்கிட்டு போய் கிராஸ் ஆகிடும். நம்ம சென்னை பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஒரு 50 60 கிலோமீட்டர் வந்து நம்ம கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம். அந்த சென்னை பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக்கே இருக்காது. இங்கே ஒரு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா, அதான் ஆன் பண்ணிட்டேன். பாக்கி இடம் பூரா ஒரே இருட்டாகத்தானே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க ஏரியா. இந்த பாலத்தை பகலில் பார்க்கும்போது நல்லா இருக்கும், அப்படி வளைஞ்சு அப்படியே போகும். பகலில் பார்க்கும்போது இந்த ஏரியா நல்லா இருக்கும். இருட்டாகத்தாங்க இருக்குது. அந்த லைட்டு வர இடத்துல மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, வெறும் கும்முன்னு இருக்கு. அங்கே மேலே அந்த இடத்துல பாலம் தெரியுது பாருங்க, ஒரே இருட்டு தான். சென்னை ஹைவேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. இதில் போய் ஜாயின் ஆகணும்னா சென்னை ஹைவேஸ் ஆகிடும். தோரங்குறிச்சியில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அந்த ரோடு. ஒரே இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. பகலில் வந்தால் கிளியராக இருக்கும். இது மேலே ஹைவேஸ் போகுது, 4 வழிச்சாலை. அதில் போய் அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். அதாவது மதுரையிலேருந்து வந்தோம்னாக்க நேராக தோரங்குறிச்சியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி மாநகரம் கரெக்டாக தாண்டுறோம். திருச்சியை தாண்டுறோம். விடியுது மக்கள். ஒரே இருட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருந்தாச்சு ஒரு நேரமும். கேமரா எடுக்கவே முடியல. இப்போ தான் லைட்டாக வந்துட்டு வெளிச்சம் வருது. பனி நல்லா ஒதுங்குது காலையில். இப்போ நம்ம வந்து காட்பாடி போய்கிட்டு இருக்கிறோம். காட்பாடிக்கு ஏன் போகிறோம்னாக்க சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது 2000க்கு மேலே பென்ஷன் வந்தவங்க எல்லாம் ஒன்றா சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 25 வருஷம் எல்லாம் பிரிஞ்சிருந்து ஒன்றா சந்திக்கிறோம். அந்த நாளை எதிர்நோக்கி போய் கொண்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்குறோங்கள. அந்த பார்க்குறதுல வர்றதில் ஒரு 30 பேர்கிட்ட வருவாங்க. அதில் ஒரு 5-6 பேரை வந்துட்டு ஊடால பார்த்துருக்கேன். பாக்கி வேறெல்லாம் வந்துட்டு ஆச்சு 25 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்களாம் முடிவு பண்ணி எல்லோரும் சந்திப்போம், ஃபோனில் பேசி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவோம், எல்லோரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி காட்பாடியில் சந்திப்போம். ஏன்னா ஆந்திராக்காரங்க வரணும், கர்நாடகம் வரணும்,
மலையாளத்தில் இது கேரளாவில் இருந்து வரணும், அதனால் காட்பாடியில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காட்பாடியில் வச்சுட்டாங்க. அதாவது பேசி முடிவு பண்ணது என்னன்னாக்கா, இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறதாக ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து இயர் வருஷம் வருஷம் ஒன் டைம் ஆரம்பிப்போம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்குது. அது போக போக தான் பார்க்கணும் எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. வருஷம் ஒரு டைம் எல்லாருமா மீட் பண்ணுவோம் அப்படின்னு என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் மீட் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு ஓவர் ஏஜ் பார்ட்டி தான், 60 இயர்ஸ் அண்டு எபோ. அதனால் கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஏன்னா அடுத்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் எல்லோரும் மீட் பண்ணுறது நல்லது தானே, அதுக்காகத்தான் நான் போயிட்டுருக்கிறேன். என்ன சொல்லணும்னாக்கா, போன ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், மைசூர் போனோம். பஜாஜ் சிடி 110 எக்ஸில். அது அந்த வண்டியை பற்றி சொல்லணும்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். மைசூர் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு வந்தாச்சு. வண்டி மதுரை வரைக்கும் ரிட்டர்ன் வந்து வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயாச்சுன்னா வண்டி அப்படியே டவுன் ஆயிரும். கப் 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 கப்புன்னு இழுக்கும். என்னன்னு தெரில. புது வண்டி தான், வாங்கி 1.5 வருஷம் தான் ஆச்சு. மைசூர் போகும்போது அந்த வண்டியை வாங்கி 1.5 வருஷத்தில் மைசூர் போய்கிட்டு இருக்கேன். பக்கு 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 பக்குன்னு இருக்கும், என்னன்னு தெரில. போயிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த வண்டியை நான் மாற்றினதுக்கு காரணம் வந்துட்டு எனக்கு ஷோல்டர் ப்ராப்ளம். என்னன்னு தெரில, ஷோல்டரில் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. டாக்டர்லாம் போய் பார்த்தேன், அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாதி பேர் சொன்னாங்க வண்டினால் இருக்கலாம், அந்த வண்டினால் அப்படின்னாங்க. என்னன்னு ஒன்றும் தெரில. நானும் 2-3 டாக்டரை பார்த்துட்டேன், கையில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் பெயின் பயங்கரமாக எடுக்குது ஷோல்டரில். அதனால் சரி. அடுத்து இன்னொன்று ஒரு பெரிய ப்ராப்ளம், அந்த வண்டியில் வந்துட்டு ஃபேமிலி பேக்கில் ஏறவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும். இது 2 தான் மெயின் ப்ராப்ளம், எனக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் அண்டு ஃபேமிலி வந்து ஏற முடியலை பேக்கில், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும். அதுக்காக நான் பண்ணேன், சரி வேணாம், நம்மளுக்கு வயசாகி போச்சு 60 வயசு, இன்னும் எதுக்கு இந்த மாதிரி கியர் வண்டியை ஓட்டணும், நார்மல் வண்டியை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் காலையில் பார்த்த அந்த வண்டி, இதே வண்டி தான். ராய் ஜெட்டார் ஆமாம், ராய் ஜெட்டார் 125. இதை நான் ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். வண்டியில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்ல ஷோவாக இருக்குது. ஆனால் எல்லாம் பிளாஸ்டிக் தான், பார்க்குறதுக்கு ஷோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. இப்போ வாங்கி ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஓகே, கிளம்பியாச்சு. சரி, ஃபஸ்ட்டு ரைடு இந்த வண்டியில் காட்பாடி போயிட்டுருக்குறோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இந்த வண்டி எனக்கு செட் ஆகுமா என்னான்ட்டு. செட் ஆகும் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது வண்டி, இவ்வளோ நேரம் ஓட்டுனது, இந்த 10 நாள் ஓட்டுனது. இப்போ இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணி மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறது. இன்னும் பனி ஃபுல்லாக சூரியன் வந்துருக்கு, தெரியுதா? அப்படி மஞ்சள் வண்டியேன்னு தெரியுது சூரியன், ஆனால் பனி ஃபுல்லாக இறங்கி நிற்கிது. அடுத்து இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னாக்கா, நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 குறைகள் இருந்தது. அதையும் மீறி அந்த வண்டி வாங்கினேன். அந்த குறைகள் எனக்கு ஒன்றும் பெருசாக படலை. என்ன குறைகள்னாக்கா, ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேனே, ஹெட்லைட்டு வந்து பிரைட் கிடையாது. நைட்டில் வந்துட்டு எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவ்வளோ பிரைட் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டூ வீலரில் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, டூ வீலரை பற்றி எல்லாம் எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி வண்டி இது என்னென்னமோ சொல்லுவாங்க வண்டியை பற்றி. நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச குறைகள் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். 120 சிசியில் இப்போ வர்ற வண்டியில் எல்லாமே வந்துட்டு சார்ஜர் இருக்காங்க. இதில் வந்து சார்ஜரே கிடையாது. செல்ஃபோனுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா சார்ஜர், நோ சார்ஜர். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. அடுத்து என்னன்னாக்கா, ஒரு 2-3 பாயிண்ட் நோட் பண்ணேன், ஞாபகம் வர மாட்டேன். ஞாபகம் வர சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒன்று சொல்லிட்டேன், ஹெட்லைட் சொல்லிட்டேன், இன்னொன்று வந்து சார்ஜர் சொல்லிட்டேன். நான் யோசிக்கணும், ஒரு 2-3 பாயிண்ட் யோசிச்சேன் உடனே. என்ன பாக்கி வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்குது.
நல்லா பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று, அது கிலோமீட்டர் எவ்வளோ கொடுக்குதுன்னு இது வரைக்கும் தெரில. நான் நல்லா கிலோமீட்ரு கிடைக்கும், கேபிஎல் நல்லா கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வாங்கினது. எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த வர்ற மக்களில் வந்துட்டு ஒரு 50% கிட்ட நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். ஒரு 50% வந்து கிட்டத்தட்ட இது எப்படி போகிறேன் பாரு, ஒரு 20 வருஷமாக நான் பார்க்குறேன். அதாவது ரோட்டில் டர்ன் ஆகிட்டு அப்படியே முன்னாடி வர்றோம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் டர்ன் ஆகணும். பின்னாடி ஆள் வருது வந்து இடிச்சிடுவானுன்னு தெரிய வேணாமா? ஓவர்டேக் பண்ணுறானாக்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் வந்துட்டு கிளியர் பண்ணணும் ஒரு லைனை. உடனே வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறோம். எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. ஓகே மக்களே, போய்கிட்டே இருக்கிறேன். 2 பக்கம் சூப்பராக இருக்குது ஏரியா. உங்கள்கிட்ட பேசுகிறது ஏரியாவை பார்க்குறதுக்கும் மறந்துட்டேன். பேசிக்கிட்டே வந்தேன்னா கொஞ்சம் நேரம், இவ்வளோ நேரம் நான் பேசுனதே இல்லை. 2 வார்த்தை பேசவே நிப்பாட்டிடுவேன். இந்த வண்டியை பற்றி பேசவும் விட்டுட்டேன். இந்த வண்டியில் இன்னும் 2-3 ப்ராப்ளம் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஒன்று ஹெட்லைட்டு சொன்னேன்னா, இன்னொன்று வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு கிடையாது. அது ஒரு ப்ராப்ளம். கண்டிப்பாக வேணுங்க சார்ஜிங் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஜொமேட்டோ இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போர்ட் வேணும். இப்போ வர 125cc வந்துட்டு எல்லாத்துலேயும் போட்டு கொடுத்துருக்குறாங்க சார்ஜிங் போட்டு. நீங்கள் ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க என்று ஒன்றும் தெரில. கடன்னு ஆடுதுங்க. குளிர் பயங்கரமாக இருக்குது. ஜனவரி 3 தேதி அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. பேச முடியல, வாய் குடன்னு ஆடுது. காற்று வேறு அடிக்குதுங்க நல்லா. வண்டி நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, நெசமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த சிடி 110X பஜாஜ், அதை விட எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ஹைட்டான வண்டி, வெயிட்டான வண்டி. அது கிட்டத்தட்ட 125 kg கிட்ட இருக்குது. இது வெறும் 99 தான், 100 kg தான். லேடிஸ் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஜென்ஸு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம். ஓகே மக்களே, இதுக்கு ஒரு மலை இருக்குது, எப்படி தெரியுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பனி மூடுது அப்படியே. சூரியன் எப்படி இருக்கு பாரு. இந்த வண்டியில் இன்னொன்று சொன்னோம்னு வச்சுங்களா, கிக்கர் கிடையாது மக்களே. இதில் பேட்ரி போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். கிக்கர் கண்டிப்பாக வேணுங்களே. இப்போ 125cc நிறையா வண்டியில் கிக்கர் இருக்குது. இவங்க ஏன் கிக்கர் எடுத்தாங்கன்னு தெரில. ஃபுல்லி செல்ஃப் ஸ்டார்டரில் தான் வச்சுருக்குறாங்க. பாக்கி ஹெட்லைட்டு இது கூட ஓகே சொல்லிடலாம். ஆனால் கிக்கர் இல்லைனாக்கா எப்படி மக்களே? கஷ்டம்தான். சென்ட்ரல் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பேட்டரி கோளாறு நின்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நானும் இதாக இருந்தாச்சுன்னா கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதில் முடியாது. பேட்டரியை மாற்றி தான் எடுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆமாம், அதான் புது வண்டி வாங்கியிருக்கோம். இன்னும் வெயில் ஏறலை மக்களே, சூடு ஏறலை. மணி அந்தாந்த 8 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 7:25 ஆச்சு. நம்ம 12 மணிக்குள்ளே நான் டைம் சொல்லியிருக்கேன், 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு இருக்கேன். அவன் அங்கே உதய் சார்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்ல. அவர் தான் மொத்த அரேஞ்ச்மெண்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நான் வந்துடுறேன் சார், 12 மணிக்குள்ளே வந்துடுறேன். அதுக்கு முன்னே நம்ம 2 நண்பர்கள் வந்திருப்பாங்க, நானும் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அங்கே பக்கத்தில் இருக்காங்க, போயிடுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்லேருந்து போகிறோம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் உண்டு. அவங்க லேட்டாக போனால் சத்தம் போடலாம், நம்ம லேட்டாக போனால் சத்தம் போட முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம். ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது போட்டிருந்தேன் மகள். அதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ போட்டு சொன்னேன், இந்த பிள்ளைங்க 4-5 இந்த பாலத்தை 4-5 வருஷமாக கட்டாமல் இருக்கேன். இது இன்னும் அப்படியே இருக்குமாங்க பாருங்கள். எத்தனை வருஷமாக அதை அப்படியே கட்டாமல் அப்படியே கிடக்கு. ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து 2 வருஷம் இருக்கும். இதேமாரி தான் பை ரோடு அந்த 110Xல் தான் வந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் வரும்போது. போட்டோம். அப்போ பார்த்தது. அப்போயே அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாலம் அப்படியே தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில கவர்மெண்ட்டில். இது மாதிரி ஒரு 2-3 பாலம் இருக்குது, வருஷ கணக்காக அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க.
பாருங்க செடி கொடியில் முளைச்சி போச்சு. இதை பார்த்தாலே தெரியும் இது எத்தனை வருஷமா இப்படியே கிடக்குன்னு. மணி 8 போகுது, இன்னும் வெயில் உரைச்ச பாடு இல்லை மக்களே. இன்னும் ஜில்லுன்னு தான் இருக்குது. பெரம்பலூரை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். பாப்போம் எவ்வளோ சீக்கிரமாக போவோம்னு. அவர்கிட்ட வேற நான் 12 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவன் ஒத்தையில் கஷ்டப்படுவார்ல, ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா கூட ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் 70க்கு மேலே தான் போயிட்டு இருக்குது வண்டி. திருநெல்வேலியிலேருந்து 2 பேர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரெயினில். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் போட்டு போகும்போது திண்டுக்கல்லை தாண்டிட்டேன்னாங்க. கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க. மைசூர், பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத்து, செகந்திராபாத்தா ஏதோ ஒரு ஆந்திரா பக்கம் இருந்து சித்தூர் எல்லாம் இருந்து மக்கள் வருது. யார் யார் வர்றாங்க என்னன்றது நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. எல்லாம் சீக்கிரமாக போய் பார்க்கணும்னு இருக்குது. வரட்டும், அவங்களும் வந்து சேரணும்ல. ஒவ்வொருத்தரா ஒரே டயத்தில் அவ்வளோ பேர் வர முடியாதுல்ல. மணி 8 போதா. இப்போ கூட இன்னும் பனி குறையல, டிகிரி பனி விழுகுது. ஒரே கம்முன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, என் வாய்ஸ் கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஹெல்மெட்டு வேற புது ஹெல்மெட்டா செட் பண்ணி வச்சிருக்குது. மைக்கு எப்படி இருக்குது என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எப்படியோ மைக்கெல்லாம் மாட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, ஒரே இருட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, சுற்றிலையும் பனி தான், வெயிலே கிடையாது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதை பாருங்கள், அவ்வளோதான். தெரியுதா பாருங்கள். காட்பாடிக்கு பக்கத்தில் உள்ளவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருக்குவாங்க. நேரம் போய் அங்கே ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ணணும்னாக்கா அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் நடத்துறதுனால கொஞ்சம் ஏதாவது கம்பிகள் இருக்கலாம், குறைகள் ஏதாவது இருக்கலாம். இந்த குறைகளை அடுத்த வருஷம் நிவர்த்தி பண்ணிடலாம். 9க்கு மேலே ஆனால் கூட எப்படி இருக்குது பாருங்க, ஒரே பனி மூட்டமாக தான் இருக்குது. கிலோமீட்டரு இந்த மாதிரி இருந்தாச்சுன்னாக்கா எத்தனை கிலோமீட்டர்னாலும் ஓட்டிக்கிட்டே போகலாம், டயர்டே இருக்காது. ஆடி எப்படி இருக்குதுன்னு தெரியலையே எனக்கு. காற்று வேறு புஷு புஷு புஷுன்னு உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வருது. அதனால் ஆடியை எப்படி கேட்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த வண்டி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்த ஹெல்மெட்டு தான். ஓகே மக்கள், மணி 10:30 ஆகி போச்சு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருப்போம். போகும்போது ஊடால ஒரு 360 வீடியோ எடுப்போம், செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் வண்டியில் போய் நான் எடுத்ததில்லை. எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அங்கேயும் பார்ப்போம். ஓகே, வாங்க போய்கிட்டே இருப்போம்.